ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் ஹாப்பி நியூ இயர் 2026 ஃபஸ்ட்டு நாள் இன்றைக்கி ஃபஸ்ட்டு விலாக் என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வடை செய்யலாம். ஈவினிங் ஸ்நாக்ஸாக நம்ம வடை செஞ்சு சாப்பிட்லாம். அது வந்து வாழைப்பூ வடை செய்ய சொன்னாங்க. வாழைப்பூ வடை கேட்டிருந்தாங்க. அதனால் நம்ம இப்போ வாழைப்பூ வடை செய்ய போகிறோம். அதை எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். வாழைப்பூ வாங்கி நல்லா கழுவி சின்ன சின்னதாக பீஸாக கட் பண்ணி எடுத்து வச்சாச்சு. உப்பு தண்ணி போட்டு நம்ம அலசி எடுத்துக்கணும். உப்பு தண்ணி போட்டு 2 அலசியாச்சு. இது வந்து 3வது தண்ணி, அதனால் இதை பிழிஞ்சிட்டு நம்ம போட்டுக்கலாம். இதுக்கு வந்து என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, கடலைப்பருப்பு வந்து ஊற வச்சுருக்கேன். இந்த கடலைப்பருப்பு வந்து மிக்சியில் போட்டு நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடணும். இந்த கடலைப்பருப்பு கூட நம்ம என்னென்ன ஆட் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். இந்த கடலைப்பருப்பை நம்ம மிக்சி சாரில் போட்டுக்கலாம். தண்ணியெலாம் ஊற்றக்கூடாது. தண்ணியெலாம் நல்லா வடிகட்டி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நம்ம போட்டு அரைச்சிக்கணும். இது கூட நம்ம என்னென்ன சேர்க்கலான்னு பார்க்கலாம். கொஞ்சமாக மிளகு கொஞ்சம் போட்டுக்கலாம். அடுத்ததாக சீரகம் கொஞ்சம், சோம்பு கொஞ்சம், அது கூட காஞ்ச மிளகாய் 2, காஞ்ச மிளகாய் அப்படி இல்லைன்னா வரமிளகான்னு சொல்லுவாங்க. இது 2 போட்டுக்கலாம். இது நல்லா காட்டமாக இருக்கும், அதனால் 2 போதும். நம்ம எவ்வளோ அளவு எடுக்கிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம மிளகாய் போட்டுக்கலாம். கடத்துக்கு தகுந்த மாதிரி இது 2த்தையும் போட்டுக்கலாம். இதை வந்து தண்ணி ஊற்றாமல் நல்லா குறப்பாக நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வர போகிறோம். நல்லா நைஸாக அரைச்சிடக்கூடாது, குறப்பாக அரைச்சி எடுத்துக்கணும். அரைச்சாச்சு பாருங்கள். இந்த அளவுக்கு நம்ம அரைச்சி எடுத்துக்கிட்டோம்னா போதும். ஒரு 2-3 தடவை விட்டு நம்ம அரைக்கணும். கண்டினியூவாக அரைக்கக்கூடாது. இந்த அளவுக்கு பாருங்கள், நல்லா தட்டுற அளவுக்கு நம்ம எடுத்தோம்னா போதும். இப்போது இது கூட இந்த வாழைப்பூவை நம்ம சேர்த்துக்கலாம். நல்லா தண்ணி இல்லாமல் பிழிஞ்சிட்டு நம்ம எடுத்துக்கலாம். வாழைப்பூவை இது கூட சேர்த்தாச்சு. அடுத்ததான் என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னாக்கா, சின்ன வெங்காயம் வந்து உரிச்சு வச்சுருக்கோம். இதை நல்லா கழுவி கட் பண்ணி எடுத்துக்கலாம். சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். வெங்காயம் கட் பண்ணியாச்சு. இந்த வெங்காயத்தையும் இது கூடயே போட்டுக்கலாம். வாழைப்பூ கூடயே வெங்காயம் போட்டாச்சு. அடுத்ததாக உப்பு, தூள் உப்பு கொஞ்சமாக நம்ம போட்டுக்கிறோம், தேவையான அளவு. ஓகே. அடுத்ததாக பெருங்காயத்தூள் கொஞ்சமாக, நம்ம வீட்டு செடியில் பறித்த கருவேப்பிலை, ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை, இதையும் கழுவி இதோட சேர்த்துக்கலாம். கருவேப்பிலையும் போட்டாச்சு. இதை எல்லாத்தையும் நம்ம இப்போ பிசைஞ்சிக்கலாம். நல்லா எல்லாமே ஒன்றோட ஒன்று கலந்து வர மாதிரி நம்ம கலந்து விட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா பிசைஞ்சாச்சு பாருங்கள். இந்த அளவுக்கு இப்படி தட்டுற அளவுக்கு இருந்தால் போதும். ஓகேங்களா? இப்போ நம்ம எண்ணெய் காய வச்சு போட்டு எடுத்துக்கலாம். நம்ம இப்போ தட்டி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி கொஞ்சமாக மாவு நம்ம எடுத்துக்கிட்டு அதை இப்படி நல்லா உருட்டிட்டு உள்ளங்கையில் வச்சு ஒரே ஒரு அமுக்கு ப்ரெஷர் கொடுத்தோம் அப்படின்னாக்கா இந்த மாதிரி வந்துடும். இப்போது எல்லாத்தையும் இந்த மாதிரி இப்போ நம்ம ஒன்று போட்டு எடுத்துக்கலாம். அப்படியே வரும். இப்படியே நம்ம எடுத்து போட வேண்டியதுதான். அப்படியே பொறுமையாக எண்ணெயில் போடணும். வாழைப்பூ வந்து நல்லா வேகட்டும். வடை வந்து உடையாத அளவுக்கு நம்ம பொறுமையாக போட்டுக்கணும். அவ்வளோதான். இது நல்லா வேகட்டும், நம்ம எடுத்துக்கலாம். இதை அப்படியே நம்ம பரட்டி போட்டுக்கலாம் ஒன்றா. அவ்வளோதான். இந்த கொஞ்சம் நேரம் வேகட்டும். நல்லா பரட்டி போட்டாச்சு எல்லாத்தையும். நல்லா வெந்துருச்சு. எல்லாத்தையும் எடுத்தாச்சு. அடுத்த பேஜ் நம்ம போட்டுக்கலாம். அடுத்ததை முன்னாடி போட்ட மாதிரி ஒன்று அப்படியே உடையாமல் எடுத்து போட்டுக்கலாம். ஒரு வடையை எடுத்து சாப்பிட்டு பார்க்கணும். சாப்பிட்றேன். செம்ம டேஸ்ட்டு. நல்லா மொறுன்னு இருக்குது. சூப்பராக இருக்குது. அடுத்த பேஜ் போட்டிருக்கேன். அப்படியே சுட சரி உப்பு எல்லாம் சரியாக இருக்கான்னு பார்ப்போம் அப்படின்ட்டு சாப்பிட்டு பார்க்கலாம். நல்லா சூப்பராக இருக்கும். நல்லா குண்டாக இருக்குது பாருங்கள். இதான் ஃபஸ்ட் டைம் நான் வாழைப்பூ வடை போடுறது. நல்லா சூப்பராக இருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு என்னுடைய கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். மீண்டும் நாளைக்கு ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். ஓகே, பாய்.